வாடிக்கையாளர் ஒருத்தர் ஜோதிடம் பார்க்கணுன்னு வந்தார். ஒரு ஜாதகத்தை முன்னாடியே அனுப்பி வச்சுட்டார். நீங்கள் பார்த்து வைங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு. வேறு எந்த விஷயத்தையும் சொல்லலை. சரி அப்படின்னு சொல்லி போட்டு நானே பிரசன்னம் போட்டு பார்த்தோம். அந்த பிரசன்னம் இதுதான். சிம்ம உதயம், உதயாதிபதி 2ஆம் வீட்டில். உதயத்தை கடந்து செவ்வாய் போயிட்டார். 2ஆம் வீட்டிலேயே கவிப்பும் அங்கேயே சூரியனும், உதயாதிபதியான சூரியன். 6ஆதிபதி 6 உதயத்துக்கு 10ஆம் வீட்டில். அவர் உச்சமாக இருக்கிறார் மீனத்தில். சரி, இதுதான் பிரசன்னத்தினுடைய நிலை. கவிப்பு உதயாதிபதியான சூரியனை கடந்து 10 பாகையில் நிற்கிறார். இந்த சூரியன் 15 பாகையில் நிற்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். 16 பாகைனே வச்சுக்கலாம். உதயத்திலேயே செவ்வாய் கடந்திருக்கிறார். உதயம் 14 பாகை, அந்த செவ்வாய் 10 பாகையில் இருக்கிறார். அப்போ உதயத்தை கடந்துட்டார். சரி, இப்போ எதுக்காக பார்க்க வர்றாங்க, கேட்க போகிறாங்க அப்படிங்கிறதான் இங்கே கேள்வி. ஜோசியம் பார்க்குறதே பிரச்சனையோடு தானே வர்றாங்க, பிரச்சனைக்கு தீர்வு தானே அப்படின்னா இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா கவிப்பு தான் அதை சொல்லணும். ஏன்னா அவங்க அண்ணன் நம்ம நேரடியாக பார்க்கல. அப்போ பார்த்தா அப்படின்னா கவிப்பு 2ஆம் வீட்டில் இருக்குது. அப்போ 2ஆம் வீட்டில் இருந்ததுன்னா வாக்கு, குடும்பம், தனம், இதுதான் அந்த பாவத்தினுடைய தன்மை. வாக்குன்னு பார்க்கும்போது புதன் அதிபதி, அதே போல் தனம்னு பார்த்தா குரு அதிபதி. அடுத்தது பார்த்தா அப்படின்னா குடும்பம். இங்கே குடும்பாதிபதினு சொல்லக்கூடியவரே புதன். அவர் 6 இடத்தை கடந்து போயிட்டார். அவர் நிற்கும் நிலை 6 இடத்துல தான் இருக்கிறார். அப்படின்னா இங்கே என்ன பிரச்சனைன்னு எப்படி நம்ம எடுக்கிறது? பேச்சு நடக்கிறதா, வருமானம் நடக்கிறதா, இல்லை இவங்களுக்குள்ள குடும்பத்தில் பிரச்சனைன்னு பார்க்குறதா, இல்லை வேறு என்ன அப்படி நம்ம எப்படி முடிவு பண்ணுறது? இப்போ கவிப்பு தான் அதை சொல்லணும். அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, சூரியன் கடந்து போயிட்டார். அப்போ உதயாதிபதி இந்த சம்மந்தப்பட்டவங்க அந்த நிகழ்வை கடந்து போயிருக்கிறதுனால பாதிக்கக்கூடிய யாருன்னு பார்த்தா செவ்வாய் பாதிச்சிருக்குது. அப்படின்னா செவ்வாய் யார்? இந்த பிரசன்னத்தில் சிம்ம உதயம் ஸ்திரராசி, அதுக்கு 4க்கும் 9க்கும் அதிபதி செவ்வாய். அப்போ 4ஆம் வீடு சுகஸ்தானம், 9ஆம் வீடு பாக்கியம் பாதகஸ்தானம். கண்டிப்பாக இவங்க ஒன்றா சுகக்கேடுக்கு அதிபதியான செவ்வாய் அறுவை சிகிச்சைங்கிற மாதிரி பார்க்கலாம். இல்லைன்னா பிரச்சனைக்குரியது 9ஆம் வீடுன்னு பார்க்கும்போது அது பாதகத்தை தரக்கூடிய நிலையாக இருக்கணும். அப்போ என்ன பாதகம்? செவ்வாய் பாதகம். அப்படின்னா குடும்பத்துக்குள்ள அப்படின்னு முதல்ல தெரிஞ்சிட்டோம். குடும்பத்தில் செவ்வாய்னால பிரச்சனை அப்படின்னு. அப்போ செவ்வாய் யார்? இது ஒரு பெண் ஜாதகத்துக்காக போடப்பட்ட பிரசன்னம். அப்படின்னா இந்த பெண்ணுக்கும் அவளுடைய கணவனுக்கும் குடும்பத்தில் பிரச்சனைன்னு தெரியுது. அப்போ சொன்னோம், கணவன் மனைவிக்கு இடையே உள்ள பிரச்சனையை பற்றி கேட்க வர்றார் அப்படின்னு முடிவு பண்ணோம். கொஞ்ச நேரத்தில் அவரே வந்தார், அந்த பெண்ணோட தகப்பனார் வந்தார். இப்படின்னு சொன்னோம். ஆமாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்ததோடு சரி, அவங்க குடும்ப வாழ்க்கை சிறப்பில்லை, வேண்டான்னு ஒதுங்கி இருக்கிறாங்க. இப்போது அந்த பெண்ணுக்கு டைவர்ஸ் கொடுத்து நம்ம வேறு அடுத்த செயல்பாட்டுக்கு போகணுன்னு இருக்கு, அதுக்காகத்தான் கேட்கணுன்னு வந்தோம் அப்படின்னாங்க. எப்படி ஒரு நிகழ்வை பிரசன்னம் அப்படி ஒரு திட்டத்தெளிவாக எடுத்து காமிச்சிருக்குதுன்னு பார்க்கும்போது ஆச்சரியப்படக்கூடியதாக இருக்குது. இங்கே என்ன அப்படின்னா கவிப்பு நீக்கக்கூடிய இடத்துலேருந்து எதை சுட்டி காட்டுது அப்படிங்கிறத முக்கியத்துவம். அப்போ தனத்தை பற்றி இல்லை, 2ஆம் வீடு தனம் இருக்கிறனால தனத்தை பற்றி இல்லை, அதே வாக்குஸ்தானங்கிறனால இல்லை. ஆனால் அங்கே புதன் அந்த வீடு ஆதிபத்தியம், புதன் 6 இடத்துல நிற்கிறார். அப்போ அங்கே நிகழ்வு அங்கே பிரச்சனை குடும்பத்தில் தான் அப்படின்னு காமிக்குது. அந்த பிரச்சனைக்கு காரணம், குடும்ப பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு பார்த்தோன்னா 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அதிபதியான செவ்வாய்
உதயத்திலேயே நிற்கிறார். அப்போ கணவனால் பிரச்சனை அப்படிங்கிறது என்ன அற்புதமாக காமிச்சது பிரசன்னம். அந்த குடும்பம் நல்லா இருக்கட்டும், அந்த பெண்ணுக்கு நல்ல வாழ்வு அமையட்டும் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறோம். வணக்கம்.